பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப சமாதானமான ஒரு வார்த்தையோடு சந்திக்க வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் 2வது ஒரு இப்படியே சொல்லுகிறது பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தர், அதாவது என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் என்பது என்ன அப்படின்னா, இருள் என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து அருமையா சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாவம் தான் நம்முடைய கண்களையும் நம்முடைய சரீரத்தையும் மூடக்கூடிய இருள் என்று சொல்லி, வேற எந்த இருட்டையும் ஆண்டவர் பேசல. இதோ நாம் செய்யக்கூடிய பாவம், அந்த பாவத்தை யார் கழுவ முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாவ நிவர்த்தியை நாம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த உலகத்துல அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, வெட்டி பலி கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அதெல்லாம் இல்ல, இயேசு நமக்காக பலியாயிருக்கிறார். அதாவது இந்த செய்தி நான் யாருக்கு கொடுக்குறேன்னா, இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்கல்ல, இதோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்குமாக பலியானார். அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்திருக்கிறார் இல்லையா? சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரையில் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காகவும். எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக அவர் ஜீவ பலியாய் தன்னை விட்டு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் தான் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். வேற எந்த பரிகாரியும் இல்லை, பரிகாரமும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள பாவம் இருக்குதுப்பா. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய பாவத்தை, இது என்னுடைய பாவத்தை விட முடியாது. எனக்குள்ள பாவம் இருந்தது, ஒரு சில ரகசிய பாவங்கள் எனக்குள்ள இருந்தது. ரகசிய பாவம்னா என்ன அப்படின்னா, இதோ யாருக்கும் சொல்ல முடியாத பாவம். அது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். என்ன? ஒரு சின்ன விஷயம், எரிச்சல். அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வருது. இந்த எரிச்சலை எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அதுதான் ரகசிய பாவம். சிம்பிளா சொல்ல போனா விதண்டாவாதமா கேள்வி கேட்பாங்க ஒரு சில பேர். அவங்களுக்காக சொல்லுகிறேன். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்குள்ள இருந்த போது இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியல. அப்ப என்ன செஞ்சேன்? உபவாசம் பண்ணி தேவசனத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இதோ இந்த பாவத்துல இருந்து நான் வெளியில வரணும்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். பிச்சையா என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவர் தம்முடைய வெளிச்சத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரி, என் சகோதரிய, ஒருவேளை இந்த மாதிரி என்னை போல ஒரு சில பாவத்துல இருந்து வெளியில வர முடியாம நீங்க தவிச்சுட்டு இருக்கிறீங்களா? பரிகாரம் யார் தெரியுமா? இயேசு மாத்திரமே. இங்க போறது, அங்க போறது, இதை செய்யறது, அதை செய்யறது, அதெல்லாம் விட்டுருங்க. முழங்கால் படியிடுங்க. எங்க இருக்கிறீங்களோ அங்க முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, ஏசப்பா, என்னால இந்த பாவத்தை விட முடியல ஆண்டவரே, எனக்குள்ள இது இருட்டா இருக்குது, இந்த பாவத்திலிருந்து வெளியிலேயே என்னால வர முடியல, எனக்கு வெளிச்சத்தை தாங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி பாருங்க. இயேசு உங்க பக்கத்துல இருக்கும் போது வெளிச்சமான இருதயத்தோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த பாவியாகிய என்னை ஆண்டவரே தொட்டு இதோ உம்முடைய சன்னிதானத்தில் வெளிச்சமாய் மாற்றினீரப்பா. அப்படியாகவே இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும், கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.